வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, அடியன் சார்ந்திருக்கும் வெள்ளூர் மற்றும் ஆம்பூரில் இருக்கக்கூடிய அன்பு பரிசுத்தவான்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை கூட உங்களிடம் முதலாவது தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுக்கு சித்தமாக இருந்தால் உங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை கூட அங்கே இருக்கிற பரிசுத்தவான்களோடும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ நம்ம பேசிக் சப்ஜெக்ட் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம உடன்படிக்கை பண்ணியிருப்போம் இல்லையா? உடன்படிக்கை பண்ணதுக்கப்புறம் நிறைய டீப் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம கேட்டிருப்போம், ஆழ்ந்த சத்தியங்கள்லாம் தியானிச்சிருப்போம். ஸோ சத்தியங்கள் எந்தெந்த வகையில் நம்ம தியானிச்சிருப்போம்? தீர்க்க தரிசனமாக தியானிச்சிருப்போம், பேரபிள்ஸாக தியானிச்சிருக்கோம், நிழலும் பொருளுமாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பர்டிகுலர் ஒரு கேரக்டர் எடுத்தால் அந்த கேரக்டர் சம்மந்தமாக நம்ம வந்து சப்ஜெக்டுங்களை அநேகமாக நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஒரு சப்ஜெக்ட்டு ஒரு தீர்க்க தரிசன சப்ஜெக்ட் கிடையாது, ஒரு நிழல் பொருள் சப்ஜெக்டெல்லாம் கிடையாதுங்க. முழுக்க இந்த சப்ஜெக்டு தேவன் யார், தேவன் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் எப்படி படைச்சிருக்கிறாரு, ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன ஒரு லெசன் தேவன் இந்த நாளில் சொல்ல வராருன்றதா இந்த ஒரு பாடத்தில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாடத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு டூர் போயிட்டு வருவோம். எங்கே டூர் போயிட்டு வருவோம்னா, டூர் போகிறதுக்கு எல்லாருக்கும் விருப்பம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? சில பேர் இல்லை, நாங்கள் வந்து டூரெல்லாம் போக மாட்டோம் அப்படின்ற மாதிரியே இருக்குது. டூர் எங்கே போக போகிறோன்னா, எவனை நோக்கி ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ எல்லாரும் ரெடியா? உற்சாகமாக இருக்கீங்களா? உற்சாகம் வரமாட்டிருக்கு. சரி, பாடத்தினுடைய சப்ஜெக்ட் நம்ம பிரதர் சொன்ன மாதிரி தான், கம் அண்ட் சி த ஒர்க் ஆஃப் காட். தமிழில் சொல்லும்போது தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழே தான் இந்த ஒரு பாடத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆதார வசனம் வாசிக்கலாம். மீண்டும் சங்கீதம் 66:5 66 சங்கீதம் 5 தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மண்புத்திரரிடம் நடப்பிக்கும் கிரியைகளை பயங்கரமானவர். ஸோ தேவனுடைய செய்கைகளை இப்போ போயிட்டு யார் பார்க்க போகிறது? நம்ம போயிட்டு பார்க்க போகிறோம். அவர் மனுபுத்திரத்தில் நடப்பிக்கும் கிரியைகளில் ரொம்ப பயங்கரமான கடவுள். நம்ம கடவுள் சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய தேவன் ரொம்ப பயங்கரமான தேவன். எப்படி சொல்கிறோம்? சர்வ வல்லமையுள்ள கடவுள், சர்வ வல்லமையுள்ள பிதா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி இந்த ஒரு பாடத்து மூலயமா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய தேவன் ஸ்டார்டிங்கில் ஆதியில் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் படைச்சி அதை நேர்த்தியாக ஒழுங்குபடுத்தும் போது யோபுல சொல்கிற மாதிரி வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். யோபு 38:7 ஸோ தேவனுடைய ஒட்டுமொத்த படைப்பையும் பார்த்துட்டு யார் இந்த இடத்துல கெம்பீரித்து பாடியிருக்கிறாங்கன்னா, தேவபுத்திரர் எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவருடைய படைப்பை பார்த்து ரொம்ப கெம்பீரிச்சு பாடியிருக்கிறாங்க. ஸோ இந்த பாடத்தை முடிக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுங்களா? தேவனை நோக்கி தேவனை புகழ்ந்து கெம்பீரித்து பாட போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பாட்டில் பார்த்தோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு சாங்ஸ் என்ன பாட்டுங்க? என்னாலுமே துதிப்பாய். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய தேவனை இந்த ஒரு சப்ஜெக்ட் முடிக்கும்போது நிஜமாகவே நம்ம அதிகமாக துதிக்க போகிறோம். தேவனுடைய செய்கைகளை லிட்ரலாக பார்த்து, லிட்ரலானா உடனே நம்ம ஹெவனுக்கு போயிட வேணாம். இப்போ பூமியில் இருக்கும்போது தேவனுடைய ஒரு செய்கைகள்லாம் பார்த்து, அவருடைய படைப்பெல்லாம் பார்த்து எக்ஸைட் ஆகிட்டு ஒரு பழைய ஏற்பாட்டில் கருத்தில் இருந்த ஒரு பரிசுத்தவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, நிறைய பாட்டு பாடியிருக்காரு. யாருங்க அவர்? தாவீது. ஸோ தாவீது அவருடைய இளமை பருவத்தில், அதாவது சின்ன வயசுலேருந்து அவர் ஒரு மெய்ப்பன் இல்லைங்களா? மெய்ப்பனுக்கு அதிகப்படியான ஒரு ரோல் எங்கே இருக்கும் அப்படின்னா, காடு சம்பந்தமான இடம், மலை சார்ந்த இடங்களில் தான் ஆடுகளை வந்து மேய்ப்பாருங்க. அப்படி மேய்க்கும்போது தாவீது வந்து அந்த இரவு டைமில், அந்த காடு மலை பிரதேசத்தில் இரவு டைமில் வானத்தை படுக்கும்போது, அந்த வானத்தை நோக்கி பார்க்கும்போது அந்த வானங்கள் எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். அதில் இருக்கிற நட்சத்திரங்கள், தேவன் படைத்த ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து யார் என்ஜாய் பண்ணியிருப்பாருன்னா, தாவீது ராஜா என்ஜாய் பண்ணியிருப்பார். அப்படி என்ஜாய் பண்ணி தான் எழுதின ஒரு சங்கீதம் தான் 19 சங்கீதம். வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். 19 1 4 வரை. ஸோ இந்த இடத்துல தாவீது சொல்றார், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்குதுங்களா இல்லைங்களா? இப்போ நம்ம
தாவீது ராஜா பார்த்தார் இல்லைங்களா ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி, அது போல் நம்மளால் இப்போ பார்க்க முடியுதா? ஏன் பார்க்க முடியல? நிறைய பொல்யூஷனெல்லாம் இருக்கிறதுனால, மேகமூட்டமாக அப்படி இருக்கிறதுனால ஃபுல்லாக அந்த புகையெல்லாம், ஸோ நம்மளுக்கு சரியான ஒரு வியூ தெரிய மாட்டிருக்கு. ஆனால் ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி தாவீது ராஜா வாழ்ந்தார் இல்லைங்களா, ஸோ அந்த டைமில் எப்படி இருந்திருக்குன்னா ரொம்ப கிளியராக இருந்திருக்கும் வானமெல்லாம். அப்போ தேவனை பார்த்து பார்த்து ஒவ்வொரு படைப்பை பார்த்து பார்த்து சங்கீதமாக பாடுறாரு. யாருன்னா தாவீது ராஜா. அவருடைய கிரியை வந்து இந்த இடத்துல வந்து விவரிச்சு பாடுறாரு. அடுத்த வசனம் வாசிக்கலாம் சார். 2ஆம் வசனம், பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. தெரிவிக்குதுங்களா இல்லையா தேவனுடைய படைப்பு? நைட் டைமில் நம்ம போயிட்டு எப்பயாச்சும் மாடி மேலே போய் நின்று பார்க்கும்போது எப்படி தெரியுங்க இந்த ஒட்டுமொத்த அப்படியே அந்த வானத்தில் இருக்கிற ஸ்டார்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்போம். நம்ம சின்ன வயசுல என்ஜாய் பண்ணியிருப்போம். இப்போ கூட என்ஜாய் பண்ணுற ஒரு பழக்கம் இருக்கும் நமக்கு. பீச்சுக்கு போயிருப்போம், நைட் டைமில் பீச்சில் போயிட்டு பார்த்துருப்போமா இல்லைங்களா தேவனுடைய படைப்பை? ஸோ எப்படி படைச்சிருக்கிறார் தேவன் அப்படின்னு என்ஜாய் பண்ணியிருப்போம். ஸோ அதை பார்த்து தான் தாவீது ராஜா என்ன பண்ணுறாருங்க இந்த இடத்துல சங்கீதமாக பாடுறாரு. 3ஆம் வசனம் வாசிக்கலாம் சார். 3ஆம் வசனம், அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவது. ஸோ அதுங்களுக்கு பேச்சு இல்லை வார்த்தை இல்லை, ஆனால் அதில் சத்தம் கூட என்ன பண்ணுறது இல்லைங்க, கேட்கறது இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது என்ன கூடாரம்ன்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அப்போ தாவீது ராஜா பார்த்தாரு. ஓரளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஃபுல்லாக கிளியராக தெரிஞ்சிருக்குமோன்னா தெரிஞ்சிருக்காது. இப்போ 7ஆம் கால சபையில் வாழ்ந்துட்டு இருக்கிற, கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை வந்து தேவன் கொடுத்துருக்காரு. தேவன் எப்பவுமே பெஸ்ட்டு. எதுன்னா 7ஆம் கால சபை எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு. ட்ரூத், அதிகப்படியான ட்ரூத்தை கொடுக்குறதுலையும் பெஸ்ட்டு. ஸோ இமை பொழுதில் மறுரூபமாக்க போகிறோம், அதுலேயும் பெஸ்ட்டு. நம்ம எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு. ஸோ நம்ம தாவீது ராஜா பார்த்தாரு அந்த டைமில் ஒரு ஓவர் வியூவாக தான் பார்த்தாரு. ஆனால் லாஸ்ட் இப்போ இறுதி காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு தேவன் 1874க்கு அப்புறம் டெக்னாலஜி பெருத்து போன காலத்துக்கு அப்புறம் நம்ம டைரக்டாக பார்க்க போகிறோம். டைரக்டானா ஹபிள் டெலஸ்கோப் மூலயமா 1990களில் இதை வந்து எங்கே அமைச்சிருக்காங்கன்னா அட்மாஸ்பியருக்கு அமைச்சிருக்காங்க. இதிலிருந்து எடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிக்சரை தான் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது. இது வந்து ஏஐ ஜென்ரேஷன் பிக்சரெல்லாம் கிடையாது. இதை டைரெக்டாக லிட்டரலாக நம்ம பார்க்குற ஒவ்வொரு பிக்சரும் டைரெக்டாக இந்த ஹபிள் டெலஸ்கோப் மூலயமா வந்து படம் பிடிச்சி எடுக்கப்பட்ட பிக்சரை தான் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். புரியுதுங்களா? ஸோ அதில் சில பிக்சர்ஸ் மட்டும் பார்க்கலாம். இதெல்லாம் கேலக்ஸி, இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நெபுலா, இதுவும் கேலக்ஸி, இது ஸ்டார்ஸ். இது எல்லாத்தையும் வந்து படம் பிடிச்சி காமிச்ச ஒரு டெலஸ்கோப் தான் எதுனா இந்த ஹபிள் டெலஸ்கோப்பு. ஸோ இதை வந்து இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் தான் நம்ம வந்து ரொம்ப டீப்பாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தாவீது ராஜா பாட்டாக பாடினார் அவருடைய பிரமிப்பெல்லாம் பார்த்து, தேவனுடைய செய்கைகள்லாம் பார்த்து, படைப்பெல்லாம் பார்த்து. ஆனால் தேவன் அவருடைய படைப்பெல்லாம் டைரக்டாக டீல் பண்ண ஒரு பர்சன். என்னுடைய படைப்பை பாரு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாக தேவன் பேசியிருப்பாரு. யாருக்கிட்ட பேசியிருக்கிறாருங்க? ஸோ யோபுக்கிட்ட பேசியிருக்கிறாரு இல்லைங்களா? நம்ம பார்க்குறோம் யோபில். ஸோ யோபு ஃபஸ்ட்டு எப்படி தான் இருந்திருக்கிறாரு அப்படின்னா, யோபை பற்றி நம்ம படிக்கும்போது நம்மளுக்கு ஹிஸ்ட்ரியெலாம் நல்லா தெரியுன்றதுனால நான் ஸ்பீடாக போகிறேன். யோபு வந்து எப்படி இருந்தாருன்னா உத்தமனும் சன்மார்க்கனமாக இருந்தார். அவர்களுக்கு அநேக குமாரர்கள் குமாரத்தைகள் இருந்திருக்காங்க, அநேக மிருக ஜீவன்கள் எல்லாமே இருந்தது. ரொம்ப செல்வாக்காக இருந்தார், நிறைய வேலைக்காரர்கள் இருந்தாங்க. ஆனால் அப்படி இருந்த யோபுக்கு தேவனுக்கு பயபக்தியாக தான் இருந்தார். ஆனால் ஒரு டைமில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மிகப்பெரிய இழப்பு. யாருக்குங்க? யோபுக்கு. மிருக ஜீவனுக்கு எல்லாமே மறிச்சு போகுது. அவங்களுடைய குமாரத்தைகள்லாம் எத்தாயிடுறாங்க. அப்புறம் அவருக்கு வியாதியும் வந்தது. ஸோ தேவன்கிட்ட என்ன சொல்கிறார் அவர்? அவங்க மனைவி தேவனை தூஷிச்சு நீங்கள் செத்து போயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது கூட அவர் என்ன சொன்னாருங்க? தேவன்கிட்ட நன்மையை வாங்கின நம்ம தீமையை அனுபவிக்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுவார் இந்த இடத்துல. ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்டெல்லாம் வராங்க பார்க்குறதுக்கு. யாருடைய ஃப்ரெண்டு? யோபுடைய ஃப்ரெண்டு வரும்போது யோபுனுடைய அந்த முகமெல்லாம் எப்படி ஆயிட்டு இருக்கு அப்படின்னா வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். யோபு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோபு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உருதெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து
வானத்தை பார்த்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு. ஸோ யோபுவை பார்க்கும்போது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு யோபு எப்படி இருந்திருக்கிறாருன்னா ஊரு தெரியாத மாதிரி அளவுக்கு ஆகிட்டு இருக்கிறார், ரொம்ப கொடூரமாக ஆகிட்டு இருக்கிறார். அதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்னால ஜீரணிக்கவே முடியல, அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க, பேசவே முடியாமல். அதுக்கப்புறம் கான்வர்சேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது, யோபு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய ஃப்ரெண்டெல்லாம். நமக்கு நல்லாவே தெரியும் நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கிற, அதனால தேவன் வந்து உன்னை பனிஷ் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் யோபு எப்படி தான் இருந்தார்? உண்மையாக தான் இருந்தார், ஒழுங்காக தான் இருந்தார், தேவனுக்கு பயபக்தியாக தான் இருந்தார். தேவன் எது செஞ்சாலும் அதை கரெக்டாக தான் செய்வார். இந்த யோபுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் இவங்க ஃப்ரெண்டுங்க வந்து அதிகமாக பேச 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 இவருக்கு மைண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. யாருக்கு பார்த்தியே பேச ஆரம்பிச்சிட்டார், கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான்னா தேவனை பார்த்து. இது லிட்ரலாக அங்கே நடந்துச்சு. நம்மளுடைய வாழ்க்கையில் கூட இப்போ கூட என்ன ஆகுங்க நடக்கும். எப்படி நடக்கும்னா, ஒரு பிரதரோ ஒரு சிஸ்டரோ தேவனுக்கு விரோதமான ஏதாவது ஒரு மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு தவறுக்குள்ளே போயிட்டு இருப்பாங்க, அதை வந்து சரி பண்ணுவாங்க. அப்படி சரி பண்ணும்போது மற்ற சகோதர சகோதரிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி நீங்கள் தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க, வெரி குட், நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லணுமே தவிர இதெல்லாம் ஒரு மேட்ரா, இதுக்கெல்லாம் போய் சொல்கிற தப்பா? சொல்லாமே போய். நான் கூட நிறைய விஷயங்கள் அதெல்லாம் பண்ணிக்கிறேன், இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைன்னு சொல்லிவிடுவோம் நம்மளுடைய லைஃப்பில். அப்போ சொல்லி சொல்லி இன்னொருத்தரோட மனசாட்சி என்ன பண்ணிடுவோம்னா மீற வச்சிரும், மாற வச்சிரும். இது போல தான் யார் பண்ணியிருக்கிறாங்கன்னா யோபனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது யோபு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். யோபு 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். யோபு 33ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனங்கள். நான் மீறுதல் இல்லாத சுத்தன், நான் குற்றமற்றவன், என்னில் அக்கிரமம் இல்லை. ஸோ இது வரல யோபு இதுக்கு முன்னாடி வரல எப்படி தான் சொல்லியிருந்தாரு, தேவனுக்கு ஒழுங்காக கீழ்ப்படிஞ்ச யோபு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் மீறுதல் இல்லாத சுத்தன், நான் குற்றமற்றவன், என்னில் அக்கிரமமே இல்லை அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் தேவன்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. 10ஆம் வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். இதோ என்னில் அவர் குற்றம் பிடிக்க பார்க்கிறார், என்னை தமக்கு சத்ருவாக எண்ணிக்கொள்கிறார். ஸோ தேவன் வந்து யார் யோபு என்ன நினச்சிக்கிறாரா இந்த இடத்துல? சத்ருவா நினச்சிக்கிறாராம். சத்ருவா நினச்சிக்கின்னு என்கிட்ட குற்றமே இல்லை, ஆனால் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு யார் பார்க்குறாருன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் பார்க்குறார் அப்படின்னு இந்த இடத்துல யோபு என்ன பண்ணுறாருங்க, தேவனை பார்த்து ஸ்டேட்மெண்ட் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்ம யோபனுடைய மனநிலைமையிலிருந்து பார்க்கலாம், இந்த இடத்துல யோபு சொன்னது கரெக்டாக இல்லைங்களா? கரெக்டு இல்லை, கரெக்டாக இல்லையா? நம்ம யோபு இடத்துல நம்மளை வச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறோமா இல்லையா? ஐடி ஃபீல்டு அநேக ஜாபில் நம்ம இருப்போம். நைட்டோட நைட்டு நம்மளுடைய ஜாப் இல்லைன்னு சொல்லிடுறாங்க, நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? ஸோ அடுத்ததாக நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணிருப்போம், பிஸ்னஸில் மிகப்பெரிய லாஸ் ஆயிடுச்சு, தேவனை துதிப்போம். ஸோ ஃபேமிலியில் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க டெத் ஆயிடுறாங்க, நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? இப்போ நம்ம கட்டி ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருப்போம் இல்லையா, இங்கேயே சென்னையில் ஏதாவது நிறைய பேருக்கு இருக்கலாம், வீடே இல்லைன்னு சொல்லிடுறாங்க, இது உங்கள் வீடு இல்லை, நீங்கள் காலி பண்ணிட்டு போங்க அப்படின்னு துரத்தி விட்டுறாங்க. நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? யோபுவை போல் நம்ம வந்து பேசுவோமா, இருப்போமா? இல்லை ஃபஸ்ட்டு நம்ம ட்ரூத்தில் இருப்போமா? தேவன் மேலே விசுவாசம் இருக்குமா நமக்கு? யோசிச்சு பார்க்கலாம். யோபனுடைய மைண்ட் நிலைமையில் தான் நம்மளுடைய நிலைமையை. ஸோ இந்த இடத்துல யோபு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, தேவனை எதிர்த்து நோக்கி பேசிட்டாரு. ஸோ நம்ம பேச போகிறது கிடையாது, அந்த மாதிரி பேசவும் மாட்டோம், விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்ட உடனே தேவன் என்ன பண்ணுறாருன்னா, பெருங்காற்றிலிருந்து யோபு கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். யோபு 38ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு வந்து தேவன் பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, ஆக்சுவலாக தேவன் என்ன பண்ணணும், யோபுக்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும்? பெரிய லாஸ் யாருக்கு? யோபுக்கு. ஃபேமிலியெல்லாம், குழந்தைங்கள்லாம், பிள்ளைங்கள்லாம் செத்து போயிடுச்சு, மிருக ஜீவனங்கள்லாம் செத்து போயிடுச்சு. தேவன் என்ன பண்ணணும்? முறையிடும் போது அதுக்கு தேவையான சொல்யூஷன் தான் கொடுக்கணும் இல்லைங்களா? யோபு நீ இதை மாதிரி மிஸ் பண்ணிட்டப்பா, அதனால தான் நான் இதெல்லாம் உனக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் அதெல்லாம் சொல்லலை, அவருக்கு ப்ராப்ளத்துக்கு என்ன தேவையான சொல்யூஷன் தேவைன்னு சொல்ல.
தேவன் எதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா அவருடைய படைப்பை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். யோபு என்னுடைய கிரியை பாரு, என்னுடைய படைப்பை பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோபுக்கிட்ட சொல்லி முடிக்கும்போது யோபுனா தெரியுமா ஆயிட்டாரு, ஃபுல்லாக சரண்டர் ஆகிடுச்சிட்டாரு. அதான் வசனம் வாசிக்கலாம். யோபு 40ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். யோபு 40ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4ஆம் வசனங்கள். அப்பொழுது யோபு கர்த்தரை பிரதியுத்தரமாக, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன். ஸோ இந்த இடத்துல அவருடைய கிரியேஷன் எல்லாத்தையும் யோபுக்கிட்ட சொன்ன உடனே யோபு என்ன ஆயிட்டார்னா, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறு உத்தரவு சொல்வேன், என் கையினால் என் வாயை பொத்திக் கொள்வேன்னு சொல்லிட்டு வாயை மூடிக்கிட்டு அமைதியாகிட்டு இருக்காரு. தேவனுடைய படைப்பை அந்த இடத்துல அந்த ஒரு பிரம்மாண்டத்தெல்லாம் காமிச்ச உடனே, ஸோ அதிகப்படியாக தேவன் மேலே இந்த ஒரு படைப்பெல்லாம் பார்த்த உடனே யோபுக்கு என்ன ஆயிருக்குன்னா அதிகப்படியான அன்பு வந்திருக்கு. அன்பு வந்தது மட்டும் இல்லாமல் தேவன் மேலே அதிகப்படியான ஒரு விசுவாசம் வந்திருக்கு. ஸோ அதில் நிலைச்சிட்டு இருக்கிறாரு. உடனே அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா தன்னுடைய இருதயத்தை தேவன்கிட்ட சரண் பண்ணிட்டு இருக்காரு. சரண் பண்ண உடனே தேவன் என்ன பண்ணுறாருன்னா டபுளாக பிளஸ் பண்ணுவார் யோபுவை. ஸோ இங்கே இருக்கிற அநேக சகோதர சகோதரிகளுக்கும் யோபுவை போல் அநேக விதத்தில், அநேக சூழ்நிலையில், அநேக கஷ்டங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக தொந்தரவுகள் இருக்குதுங்களா இல்லையா? ஒரு நியூ கிரியேஷன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னா நமக்கு அதிகப்படியான சூழ்நிலைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனை, வலி நிறைய இருக்கும் நம்மளுடைய லைஃப்பில். அப்படி இருக்கும்போது நம்ம தேவனை நோக்கி நம்ம கேள்வி கேட்கலாமா? அப்படி கேள்வி கேட்கலாம் இல்லை கேட்க வேணான்றதை இந்த பார்ட் லாஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். யோபுக்கு அங்கே சொன்னார் இல்லையா, அந்த சொன்ன ஒவ்வொரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நமக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். தேவனுடைய படைப்பை அங்கே காமிச்ச உடனே யோபு மனம் மாறிட்டார் இல்லையா? இப்போ நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். தேவன் என்ன பண்ண போகிறாருன்னா அவருடைய படைப்பை இன்றைக்கி நமக்கு காமிக்க போகிறாரு. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடியாக இப்போ ட்ராவல் பண்ணலாங்களா? இப்போ வசனம் வாசிக்கலாம். யோபு 38ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 4லிருந்து 6 வரை. யோபு 38ஆம் அதிகாரம் 4லிருந்து 6ஆம் வசனம் முடிய. நான் பூமியை படுத்துகிற போது நீ எங்கிருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? ஒரு நிமிஷம் சிஸ்டர், ஒரு நிமிஷம். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? இங்கிருந்து ஸ்டார்ட் பண்றார் தேவன். ஸோ யோபு யாரை அடையாளப்படுத்துறதுனா நமக்கு நல்லாவே தெரியும். யோபு உலக ஜனங்களை அடையாளப்படுத்துறது. யோபுனுடைய வாழ்க்கையிலிருந்து சில விஷயங்களை மட்டும் நம்ம படிப்பினியாக நம்ம இந்த நாளில் நம்ம எடுத்துக்க போகிறோம். புரியுதுங்களா? ஸோ அஸ்திபாரம் போகிறதுன்னா என்னங்க? அஸ்திபாரம் எதுக்கு போடுவாங்க? ஒரு வீடு கட்டணுன்னா அதுக்கு அஸ்திபாரம் போடுவாங்க. தேவன் இந்த இடத்துல என்ன கேட்குறாருன்னா, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்தும் போது நீ எங்கே இருந்தாயின்னு கேட்குறாரு. பூமிக்கு அஸ்திபாரம் எப்படி போடப்பட்டிருக்கு? நல்லா ராம்கோ சிமெண்ட்டு, பிர்லா ஒயிட் சிமெண்ட் எல்லாம் வாங்கி நல்லா போட்டு நோண்டி பூமிக்கு அஸ்திபாரம் போட்டிருக்காரா தேவன்? பூமி எப்படி இருக்கு? அந்த இடத்துல எப்படி பிரதர் தொங்கிட்டு இருக்குது? நம்ம எப்பனா யோசிச்சிருக்கிறோம் அதெல்லாம்? நம்ம பில்டிங் கட்டுறதுக்காக என்ன பண்ணுறோம்? நல்லா பேஸ்மெண்ட்டெல்லாம் போட்டு நல்லா பில்டிங்கை எழுப்புறோம். பூமிக்கு அஸ்திபாரம் போட்டது யார்? அது எப்படி இருக்காங்க? அது யாருக்கு தான் தெரியும்? தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். அடுத்த வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். அதற்கு அளவு குறித்தவர் யார்? அளவு குறிச்சது அதுக்கு? இவ்வளோ நீளம் தான் இருக்கணும், இவ்வளோ அகலம் தான் இருக்கணும், இவ்வளோ விட்ட இருக்கணும்னு அளவு குறிச்சது யாரு? அதற்கு நூல் போட்டவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்த்து கேட்குற? இந்த இடத்துல யோபுவை பார்த்து கேட்டுன்னு இருக்காரு. இதை நமக்கும் சொல்லிட்டு இருக்கிறாருன்னு வச்சுங்க. 6ஆம் வசனம். 6ஆம் வசனம். அதில் ஆதாரங்கள் எதின் மேல் போடப்பட்டது? அதன் கொடிக்கால்களை வைத்தவர் யார்? அதன் கொடிக்கல்லை வைத்தவர் யார்? ஒரு பில்டிங் கட்டுறோன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ஒரு கார்னர் ஸ்டோன் வச்சு அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க? நூல் போட்டு அளவு எடுத்து தான் ஒரு வீடை கட்டுவாங்க, ஒரு பில்டிங் கட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் பூமிக்கு பண்ணது யாரு? ஏன்னா பூமி எங்கே இருக்கு? அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு இல்லையா? இதெல்லாம் பண்ணது யாரு? இதுக்கு பேஸ்மெண்ட் போட்டது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டது மட்டும் இல்லாமல் இதுக்கு நீளம் அகலம் இதெல்லாம் குறிச்சது யாரு அப்படின்னு இந்த இடத்துல யோபு கேட்குறாரு. ஸோ நம்ம எப்போனா யோசிச்சிருக்கோம் அதெல்லாம்? பூமி எங்கே இருக்குது?
பூமியை பற்றி, தேவனுடைய படைப்புகளை பற்றி நம்ம யோசிச்சிருக்குமா, திங்க் பண்ணியிருக்கிறோமா? ரொம்ப ரேர் தான். ஏன்னா ரொட்டீன் லைஃப்பில் தூங்கி எந்திரிச்சிலேருந்து குழந்தைங்களை பார்த்துருந்துல, ஆஃபீஸ்க்கு போகிறதுலேருந்து, அதை பண்ணுறதுல இதை பண்ணுறதுலே நிறைய நம்மளுடைய நாட்களும் நேரங்களும் என்ன ஆகிடுதுங்க, செலவிடுது. ஸோ இதனால தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சண்டே மூலயமாவோ இல்லை ஒரு சப்ஜெக்ட் மூலயமாவோ இல்லை ஒரு கன்வென்ஷன் மூலயமாவோ அவருடைய கிரியேஷனை பற்றியெல்லாம் வந்து என்ன பண்ணுறாருன்னா நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அடுத்ததா பூமி எப்படி சுற்றுதுன்னு தெரியுங்களா? எந்த சைட்லேருந்து எந்த சைடில் ரொட்டேட் ஆகுது? எந்த திசையில் எந்த திசை? மேற்கிலிருந்து கிழக்கை நோக்கி சுற்றிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஏன் பூமி அதை இஷ்டத்துக்கு தாறுமாறாக சுற்றினா என்ன ஆகும்? சுற்றலாம் இல்லை? ஏன் ஒரே ரொட்டேஷன் தான் சுற்றணுமா? இல்லை வேறு மாதிரி கூட சுற்றலாம்ல? சுற்றலாம். ஆனால் சுற்றும் போது ஒரு செகண்டில் நம்ம எங்கே தெரியுமா இருப்போம்? அமெரிக்காவில் இருப்போம். அமெரிக்கா ஆளுங்கள்லாம் எங்கே இருப்பாங்க? இங்கே இருப்பாங்க. ஸோ அதனால் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அதை சரியான ஒழுங்காக சுற்றிட்டுருக்காரு. ஸோ பூமி அந்த இடத்துல தொங்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம். பூமியில் கடல்கள் எவ்வளோ இருக்குது? நிறைய இருக்குல்ல. ஏன் அந்த தண்ணியெல்லாம் கீழே கொட்ட மாட்டேங்குது? மேலே தூங்கிட்டு இருக்குது. இப்போ மேலே தண்ணி எத்தனை வச்சா என்ன ஆகும்? கீழே விழுந்துடும் இல்லையா? இப்போ கடல் இருக்கா இல்லையா? இருக்கு. எங்கே இருக்கு? பூமியில் தான் இருக்கு. அப்போ அந்த கடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் எங்கே வந்து விழுந்துடணும்? கீழே வந்து விழுந்துடணும் இல்லையா? ஏன் விழமாட்டிருக்கு? அதான் ஈர்ப்பு விசை. அந்த ஈர்ப்பு விசையினால் என்ன ஆயிருக்குன்னா எல்லாமே பூமியை விட்டு எதுவுமே என்ன ஆக மாட்டிருக்கு, போக மாட்டிருக்கு. இதெல்லாம் சிருஷ்டிச்சவர் தான் யாருன்னா நம்மளுடைய பிதாவாகிய தேவன். ஏன் பூமியை சிருஷ்டிக்கணும்? வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 45 அதிகாரம் 18 வசனம். ஏசாயா 45 அதிகாரம் 18 வசனம். வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து. ஸோ வானங்களை சிருஷ்டித்து அதில் பூமியை வச்சிருக்கிறாரு. பூமியை எதுக்காக வச்சிருக்கிறாருன்னா குடியிருப்புக்காக செய்து படைச்சிருக்கிறாரு. மனுஷன் குடியிருக்கணும்னா எங்கே தான் குடியிருக்க முடியும் அப்படின்னா பூமியில தான் குடியிருக்க முடியும்னு சொல்லிட்டு தேவன் வந்து இந்த பூமியை படைச்சிருக்கிறாரு. இப்போ நம்மளுடைய கொஸ்டின், ஏன் மனுஷனை பூமியில் தான் படைக்கணுமா? பக்கத்துலேயே கூட என்ன இருக்கு? மெர்க்குரி இருக்குல்ல, அங்கே படைச்சிருக்கலாம்ல மனுஷனுங்கள. ஏன் படைக்கல? எப்படிங்க சிஸ்டர்? எனக்கு சயின்ஸ், நான் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஆக்சுவலாக நான் வந்து அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டு. ஓகேங்களா? இங்கே சயின்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ ஏன் மெர்க்குரியிலலாம் தேவன் மனுஷனை படைக்கல? ஹைட்ரஜன். ஓகே, சயின்ஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா வெப்பம் 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 வந்து அங்கே இப்போ நமக்கு வருது இல்லைங்களா? கோடைக்காலம் ஒன்று, அப்புறம் குளிர்காலம் ஒன்று, இந்த மாதிரி வருது இல்லைங்களா? மாறி மாறி அப்படி மாறி மாறி வரும்போது நம்மளுடைய பூமி எப்படி இருக்குன்னா நார்மலாக இருக்கும். நமக்கு குளிர் டைம்னா மனுஷன் அங்கே உயிரோடு இருக்க முடியும். அதே போல் வெயில் வந்தாலும் அங்கே மனுஷன் வந்து உயிரோடு இருக்க முடியும். ஆனால் இந்த மெர்க்குரியெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே எப்படி இருக்குன்னா வெப்பம் வந்ததுன்னா எந்த அளவு, குளிர் வந்ததுன்னா எந்த அளவுக்கு போகும் அப்படின்னா -300 போயிடுமா குளிர் வந்தால். இப்போ குளிரில் நம்ம 20, 24, 26 வச்சா நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க? ரொம்ப குளிர் நம்மளால் தாங்க முடியல. சில -5, 10, 15 வரலாம் கூட மனுஷன் இருக்கிறான். -300 வரலாம் போனால் என்ன ஆகுங்க? ஃபுல்லாக ஐஸ் ஆகிடுவாங்க. அடுத்ததா வெயில் வந்ததுன்னா, வெப்பம் வந்ததுன்னா எப்படி இருப்பாங்கன்னா +800 போகுமா. அது ஃபேரா இன்ட்டு ஏதோ சம்திங் சொல்கிறாங்க டிகிரி. அதை நீங்களே புரிஞ்சுங்க. ஸோ அந்த அளவுக்கு போகுமா செல்சியஸ் எல்லாம். அங்கே மனுஷன் உயிர் வாழ முடியுமா? உயிர் வாழ முடியாது. ஸோ அடுத்தது அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் அப்படின்னு சொல்லிட்டு 19ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். அது நாங்கள் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் அப்படின்னா இங்கிலீஷில் பார்க்கும்போது டேபர்நேக்கல். சப்ஜெக்ட் எழுதின சகோதரர் சொல்லும்போது இந்த டேபர்நேக்கல், நம்ம பழைய ஏற்பாட்டில் டேபர்நேக்கலை பற்றி நம்ம தெரியும் இல்லைங்களா? ஆசாரிப்பு கூடாரம் டேபர்நேக்கல். இந்த டேபர்நேக்கலில் யார் வாசம் பண்ணதுங்க? தேவன். இந்த டேபர்நேக்கல் தான் மெயின் சோர்ஸ் யாருக்குன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இந்த டேபர்நேக்கல்லாம் எல்லாருக்குமே என்ன போகும்னா எல்லா ரெமெடியும் போகும். புரியுதுங்களா? நான் சொல்ல வர விஷயத்தை புரிஞ்சதுக்கு ட்ரை பண்ணுறீங்களா?
ஸோ தேவன் எங்கே இருக்கிறாருன்னா டேபர் நேக்கில் இருக்கிறாரு. அந்த டேபர் நேக்கில் டிபெண்ட் பண்ணி தான் யார் இருக்கிறதுனா அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்கள். இந்த டேபர் நேக்கில் தான் அவங்களுக்கு தேவையான சோர்ஸ் எல்லாம் போகும், தேவனுடைய கட்டளைகள் எல்லாமே. புரியுதுங்களா? ஸோ சூரியனை வந்து எப்படி தான் படிச்சிருக்கிறாருன்னா, பூமிக்கு முக்கியமான சோர்ஸ் எதுன்னா சூரியன். இந்த சூரியனில் தான் எல்லாமே கிடைக்குது. எல்லாமே என்னென்ன கிடைக்குது அப்படின்னா இதை வாசிக்கலாம் சிஸ்டர். பூமியில் நமது ஆக்சிஜன் சப்ளை ஒளிச்சேர்க்கை மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஸோ சூரியன் இல்லையானா ஒளி சேர்க்கை நடைபெறுமா? நடைபெறாது. நம்மளால சுவாசிக்க முடியுமானா சுவாசிக்க முடியாது. அப்படியே படிக்கலாம் சிஸ்டர். இது தாவரங்களின் இலைகளில் நிகழ்கிறது. இது நம்மளுக்கு தெரியும், இது தாவரங்களுடைய இலைகள் இருந்து நிகழ்கிறது. இவை அனைத்தும் சூரியனால் ஏற்படுகிறது. நமது அனைத்து உணவு விநியோகமும் அதை சார்ந்தே உள்ளது. நிலக்கரி, எண்ணெய், எரிவாயு அல்லது மின்சாரம் என நமது அனைத்து ஆற்றலும் முதலான சூரியனில் இருந்து வந்தது. ஸோ எல்லாமே எதில் தான் வந்திருக்கு? சூரியன் தான். நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டாக இருந்தாலும் சரி, நிலக்கரியாக இருந்தாலும் சரி, எண்ணெயாக இருந்தாலும் சரி, எரிவாயுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எதுலேருந்து தான் உருவாயிருக்குன்னா சூரியன்லேருந்து தான் உருவாயிருக்கு. ஆமாம், அனைத்து உயிர்களும் சூரியனை சார்ந்தே உள்ளது. சூரியனை டிபெண்ட் பண்ணாமல் எதனா உயிர் இருக்கா இங்கே பூமியில்? ஸோ சூரியனை சார்ந்து தான் எல்லாமே நடக்குது. நமது சூரியன் ஹைட்ரஜன் ஹீலியமாக மாற்றப்படும் அணுக்கரு இணைவின் ஆற்றலால் உண்மையில் எரிந்து கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த ஹைட்ரஜன் ஹீலியமாக மாற்றக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கிறதுனால தான் சூரியன் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா எரிஞ்சிட்டே இருக்கு. நம்மளுக்கு தேவையான ஃபுட்டு, நம்மளுக்கு தேவையான நிலக்கரி, நம்மளுக்கு எல்லா வசதியும் எது மூலியமாக தான் கிடைக்குதுன்னா சூரியன். சூரியன் இல்லைன்னா நமக்கு எதுவுமே இல்லை. இந்த சூரியன் எப்படி இருக்கு அப்படின்னா அது வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஹைட்ரஜன் ஹீலியமாக வந்து மாறிட்டே இருக்கிறதுனால தான் அது எரிஞ்சிட்டே இருக்குது கண்டினியூவா. ஸோ இந்த சூரியனை நம்ம எடுத்து பார்க்கும்போது அதனுடைய விட்டம் டயாமீட்டரை நம்ம பார்க்கும்போது 8,64,000 டயாமீட்டராக இருக்குதுங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த வந்து நான் போயிட்டு அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னரில் போயிட்டு அதை தொடணும்னா எவ்வளோ எடுத்துக்குதுன்னா 8,64,000 மைல் எடுத்துக்குது. ஸோ நம்ம இது ஒரு சைடு தான் பார்க்குறோம். இன்னும் சூரியனை ஃபுல்லாக அப்போ கணக்கு பண்ணால் சூரியன் பார்க்குறதுல எப்படி தான் இருக்குதுன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ அதனுடைய வெப்பம் இந்த 8,64,000 மைலை 45 மடங்கு நம்ம கூட்டினா எப்படி இருக்கும்? எவ்வளோ வரும்? அந்த அளவுக்கு சூரியன்கிட்ட எது வெளிப்படுதுன்னா அதனுடைய வெப்பம் வெளிப்படுது. அதனால தான் எப்போவுமே என்ன ஆகுதுங்க, சூரியன் எரிஞ்சிட்டே இருக்குது. வெப்பம் அதுகிட்ட இருந்து இருந்துட்டு அது கிட்ட நகர்ந்து நம்ம போக முடியுமா? எவ்வளோ அப்போது 8,64,000 மைல் தூரத்தை 45 நம்ம பெருக்கணும்னா மடங்கை கம்பேர் பண்ணோம்னா எவ்வளோ ஹீட்டு வரும்? அவ்வளோ ஹீட்டில் தான் எது எரிஞ்சிட்டு இருக்குன்னா சூரியன். அப்போ சூரியன் கிட்ட நம்ம போக முடியுமா? சான்ஸே கிடையாது. சூரியனில் நம்ம இருக்கிறது இல்லையா, நம்ம கோள்களில் சூரியனில் எத்தனை பூமியை பொறுத்தலாம்? சூரியன் இருக்கா? சூரியனில் எத்தனை பூமியை பொருத்தலாம் அப்படின்னா 1.3 மில்லியன், அதாவது 13 லட்சம் பூமியை எதில் பொருத்த முடியும்னா சூரியனில் பொருத்தலாமா? அவ்வளோ பெருசா சூரியன். புரியுதுங்களா? பூமியை கம்பேர் பண்ணும்போது சூரியன் எவ்வளோ பெருசா யார் படைச்சிருக்கிறாருன்னா தேவன். அதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ சூரியன் ஒரு ஸ்டார் இல்லையா? இப்போ சூரியனை விட சூரியன்லேருந்து மற்ற ஸ்டாருங்களை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? இப்போ பூமியிலேருந்து கம்பேர் பண்ணும்போது சூரியன் வந்து எப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ சூரியனோட மற்ற ஸ்டாருங்கள்லாம் பெருசாக இருக்கும். அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ சூரியனை மற்ற சூரியனோட கம்பேர் பண்ணும்போது சூரியன் சைஸ் எந்த அளவுக்கு ஆயிடுச்சுங்க? ரொம்ப சின்னதாக ஆயிடுச்சு. பூமி எங்கன்னா தெரியுதா? அந்த பூமியில் தான் யார் இருக்கிறது பார்க்க போகிறோம். ஸோ சூரியனுக்கு அடுத்த கோலா பெருசாக பார்க்குறோன்னா எதுங்க? அர்சரஸ் கோல் இங்கே இருக்கு இல்லைங்களா, பெருசு இது. ஸோ இதை நம்ம கம்பேர் பண்ணும்போது இப்போ சன் எங்கே இருக்குது தெரியுதுங்களா? அர்சரத்தில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீஜல், அல்டிபரான், அப்படியே ஆண்டரஸ். இந்த ஆண்டரஸோட கம்பேர் பண்ணும்போது சூரியன் எங்கே இருக்குது? ஜஸ்ட் சின்னதாக ஒரு
டாட், ஒரு பிக்சல் சைஸில் குட்டியோன்னு இருக்கு. பூமி தெரியல. ஸோ இதை ஜஸ்ட் ஒரு கம்பேருக்காக நம்ம அப்பப்போ நடுவில் ஒரு குட்டி குட்டி வீடியோ பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ சூரியனுடைய குடும்பத்தை மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். சூரியனை கம்பேர் பண்ணும்போது மற்ற கோள்கள் எவ்வளோ பெருசாக இருக்கிறத வந்து நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ பூமியிலேருந்து அப்படியே கம்பேர் ஆகி போயிட்டே இருக்குது கோள்கள். எது வரல வந்திருக்குன்னா பூமி எங்கே இருக்குது? சின்னதாக இருக்குது. அது பக்கத்தில் சூரியனோட கம்பேர் பண்ணும்போது சீரியஸ்ன்றதை வந்து இன்னும் ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குது. அது சைட்லேயே வருங்க, கிலோமீட்டரெல்லாம் எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம போக இதெல்லாம் வந்து எதில் எடுத்திருக்காங்க லிட்டரலான்னா இந்த ஹபிள் டெலஸ்கோப் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது மூலயமா டேரெக்டாக லைவாக வந்து பிக்சர் போயிட்டு நல்லா ஜூம் பண்ணியெல்லாம் எடுத்திருக்காங்க. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த ரீஜன் எல்லாம். சூரியன் எங்கே இருக்குங்க? தெரியுதுங்களா ஏதாச்சும்? பூமி தெரியவே கிடையாது. ஸோ இவ்வளோ விஷயங்களை யார் படைச்சிருக்கிறார் அப்படின்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் படைச்சிருக்காரு. இன்னும் போக போக இன்னும் போயிட்டே இருக்குது. நம்ம இதுவரையில் தான் கட் பண்ணி போட்டிருக்கிறோம். இதை விட இன்னும் பெரிய பெரிய கோள்கள்லாம் இருக்குது. இப்போ சூரியனை பற்றி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்ததா ஸ்டார்ஸை பற்றி பார்க்கலாம். ஸ்டார்ஸை பற்றி தேவன் சொல்லும்போது யோபு 38ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிக்கலாம். யோபு 38ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அருமீன் நட்சத்திரத்தின் சுகர்ந்த சம்பதத்தை நீ இணைக்கப்படக்கூடுமோ, அல்லது மிருகசீரிஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ? அருமீன் நட்சத்திரத்தின் சுகிர்ந்த சம்பதத்தை நீ இணைக்க கூடுமோ அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்த்து கேட்குறாருன்னா யோபுவை பார்த்து கேட்குறார். இந்த அருமீன் நட்சத்திரம் எப்படி இருக்கும்னா எப்படி இருக்கும்? ஏன் இந்த அருமீன் நட்சத்திரத்தை வந்து தேவன் நீ இணைக்க கூடுமோ அப்படின்னு சொல்றாருன்னா, இது டிராவல் பண்ணும்போது எப்படி தெரியுமா டிராவல் பண்ணுங்க? இதில் கிட்டத்தட்ட ஒரு 2000 அதிகப்படியான நட்சத்திரங்கள் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த சுகிர்ந்த சம்பந்த நட்சத்திரம் இப்படி தான் டிராவல் பண்ணும். ஒவ்வொரு டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். புரியுதுங்களா? டிஸ்டன்ஸை தான் டிராவல் பண்ணும். டிஸ்டன்ஸில் ஒரே டைமில் ஒரே மாதிரியே டிராவல் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இதை வந்து உன்னால் இணைக்க கூடுமோ அப்படின்னு யோபுவை பார்த்து கேட்குறாரு. அடுத்ததான் மிருக சீரிஷத்தின் கட்டுகளை நீ அவிழ்ப்பாயோன்னு கேட்குறாரு. ஸோ மிருக சீரிஷம்ன்றது தான் வந்து ஓரியன் இங்கிலீஷில் சொல்லும்போது இந்த நட்சத்திரம். இதை நம்ம நார்மலாக கூட நைட் டைமில் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இது எப்படி இருக்குன்னா ஒரு மனுஷன் வேட்டையாடுற மாதிரி இருக்கும், அம்பு விடுற மாதிரியும் வேட்டையாடுற மாதிரி இருக்கும் இந்த ஓரியன் நட்சத்திரம். ஸோ இதில் இருக்கிற கட்டுகளை, அதாவது இதில் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை நீ வந்து அவிழ்க்க முடியுமா? ஃபஸ்ட்டு பார்த்து கேட்டார். அந்த நட்சத்திரத்தை பார்த்து சுகிர்ந்த சம்பத்த நட்சத்திரத்தை நீ வந்து எதனா ஒன்று நீ இணைக்க கூடுமான்னு கேட்டார். இணைக்க முடியாது. அது குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் அது ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மிருக சீரசத்தின் கட்டுகளை வந்து நீ அவிழ்க்க முடியுமானா இதில் இருக்கிற ஒரு நட்சத்திரம் உன்னால் எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியாது. இதை வந்து நம்ம நிறைய ஸ்டோரி நிறைய விதமாக சொல்கிறாங்க புறஜாதிகள். ஸோ நம்ம இதெல்லாம் தேவையில்லை. ஸோ இந்த கட்டு இந்த நட்சத்திரம் இப்படி தான் இருக்கும். இதில் ஒன்றத்தை கூட என்ன பண்ண முடியாது, எடுக்கவும் முடியாது, ஒன்றத்தை பிரிக்கவும் முடியாது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்ததான் யோபு 38ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 33ஆம் வசனம் வாசிக்கலாம். யோபு 38ஆம் அதிகாரம் 32 மற்றும் 33 வசனங்கள். ராசிகளை அதனதன் காலத்திலே வரப்பண்ணுவாயோ? ஸோ ராசிகள் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? தெரியும். என்ன ராசி எல்லாம்? ராசி என்னென்ன? மகர ராசி நேயர்களே அப்படின்னா ஸோ அதுதான் நம்ம இங்கிலீஷில் பார்ப்போம் இல்லையா? கேன்சர், லியோ, இந்த மாதிரி ஸ்கார்பியோ இதெல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா? இந்த மாதிரி இந்த ராசிகள்லாம் வந்து அதுக்கு ஒவ்வொரு சிம்பிள் இருக்கும். அந்த ஒவ்வொரு சிம்பிளையும் வந்து அது கரெக்டான ஒரு சூழ்நிலையில் கரெக்டாக தான் தேவன் வந்து அதை படைச்சிருக்காரு. அது ஒரே ஒரு மாதிரி தான் கைட் ஆகி போயிட்டுருக்குது. அதை வந்து நீ எதனா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அது எதையுமே பண்ண முடியாது. துருவ சக்கர நட்சத்திரம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஆர்ட்ரக்ஸ் ஒரு பெரிய ஒரு கோள், அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாரு. அதனுடைய ஃபேமிலி இப்போ சூரியன்னா சூரியனை சுற்றி 8-9 கோள்கள் இருக்கு இல்லையா, அது எதுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு இல்லையா? ஸோ அந்த கோளனுடைய ஃபேமிலியை வந்து நீ கைட் பண்ணுவியா, நீ வழி நடத்துவியா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம பார்த்தோம் சூரியனோட எவ்வளோ பெரிய கோள்னு அதை உன்னால் வழி நடத்த முடியுமான்னு கேட்குறாரு. அடுத்த 33ஆம் வசனம் வாசிக்கலாம். 33ஆம் வசனம்.
வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ? ஸோ வானத்தில் என்ன நடக்குது அப்படின்றத வந்து உன்னால் புரிஞ்சிக்க முடியுமா? அது பூமி ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ? அது பூமியை ரூல் பண்ணுதுங்களா இல்லையா? பகலை ஆளுது இல்லையா? எதுதான் ஆளுதுங்க? சூரியன் தான் ஆளுது. நைட்டில் சந்திரன், நட்சத்திரங்கள், இதுதான் பூமியை ரூல் பண்ணிட்டு இருக்குது. அதெல்லாம் தேவன் வந்து யாருக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறார்? இதெல்லாம் யோபுக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறார். இது வந்து நட்சத்திரம். இப்போ நம்ம நார்மலாக பார்த்தோன்னு வச்சிங்களேன், நைட் டைம்லலாம் நட்சத்திரம் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் சிட்டியில் இருந்து நம்ம கொஞ்சம் வில்லேஜில் போயிட்டு பார்க்கும்போது எப்படி தெரியும்னா இது போல் தெரியும். ரொம்ப ஒரு வில்லேஜில் சொல்கிறேன் நான், ரொம்ப வில்லேஜ்லேருந்து பார்க்கும்போது ஸ்கையில் ஸ்டார்ஸ் எல்லாம் அப்படி தெரியும். எப்படி தெரியும்னா அப்படியே மணலை அப்படியே தூவி விட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக ஸ்டார்ஸ். ஸோ இப்படியாப்பட்ட ஸ்டார்ஸுங்களை, இவ்வளோ ஸ்டார்ஸுங்களை தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஒன்றுத்தையும் பேர் சொல்லி அழைக்கிறாராம். அதுதான் வந்து ஆச்சரியம். அதான் தேவனுடைய ஞானம், அவருடைய வல்லமை, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நிஜமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர்ஸ். 147 சங்கீதம் 4 வசனம். 147 சங்கீதம் 4 வசனம். அவர் நட்சத்திரங்களில் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். ஸோ இவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்கு. இவ்வளோ நட்சத்திரத்தையும் ஒவ்வொன்றத்தையும் கரெக்டாக என்ன பண்ணுறாருங்க அவர் தேவன்? பேர் சொல்லி அழைக்கிறாராம். பேர் சொல்லி அழைச்சி அதை கரெக்டாக வந்து என்ன பண்ணுறாருன்னா கைட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு நட்சத்திரங்களை நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நமக்கு பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி தெரியும். ஆக்சுவலாக நட்சத்திரங்கள் பக்கத்துலேயே இல்லை, நட்சத்திரங்களுக்கு நிறைய லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் ஒரு நட்சத்திரத்துக்கும் கேப் இருக்குங்களாம். ஆனால் நமக்கு பார்க்குறதுக்கு எப்படி தெரியுது? ரொம்ப கிட்டே பக்கத்தில் இருக்கிற மாதிரியே தெரியுது. ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் நட்சத்திரங்கள் வந்து ஒவ்வொன்றும் ஒரே மாதிரி இருக்காதுங்களாம். ஒவ்வொன்றும் கலர்ஃபுல்லாக இருக்குமா, ஒன்று பிரைட்டாக இருக்குமா, ஒன்று பெருசாக இருக்குமா, ஒன்று சின்னதாக இருக்குமா, ஆனால் டிஸ்டன்ஸாக இருக்குமா, கலர்ஃபுல்லாக இருக்குமா. ஸோ இதை தான் கரெக்டாக வந்து பவுல் சொல்லும்போதே வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 41 வசனம். 1 கொரிந்தியர் 15 41 வசனம். சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே, மகிமையிலே நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. ஸோ இந்த இடத்துல டைரக்டாக டிக்ளேர் பண்ணுறார் யாருன்னா பவுல் சொல்கிறாரு, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு, மகிமையிலே நட்சத்திரம் வந்து எப்படி தான் இருக்கும். இது யாருக்காக சொல்லப்பட்ட வசனம் அப்படின்னா சபைக்காக. சபையில் இருக்கிறவங்க எல்லாருமே, சபைக்கு ஓடிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே மாதிரியே ஓடுவாங்களா, ஒரே மாதிரியே இருப்பாங்களா அப்படின்னா அப்படி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு பிரதருக்கும் ஒவ்வொரு சிஸ்டருக்கும் தனித்தனிப்பட்ட தாளந்துகள். ஸோ நான் அந்த பிரதர் மாதிரி இருக்கணும், நான் இந்த சிஸ்டர் மாதிரி இருக்கணும், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து இருக்க முடியாது. ஏன்னா மகிமையில் வந்து எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாரு தேவன், நட்சத்திரங்களே எப்படி தான் படைச்சிருக்கிறாரு, டிஃப்ரெண்ட்டாக தான் படைச்சிருக்கிறாரு. ஸோ அதே போல் தான் நம்மளை அழைச்சிருக்கிறாருன்னா நம்மளை வந்து எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கணும், ஜெராக்ஸ் காப்பியாக இருக்கணுன்றதெல்லாம் தேவனுடைய விருப்பமே கிடையாது. அவங்கவுங்களுக்கு என்ன தாளந்து, ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த இடத்துல வந்து சொல்கிறாரு. ஸோ இப்போ நம்ம யாருடைய ஃபேமிலியை பார்த்தோன்னா சூரியனுடைய ஃபேமிலியை பார்த்தோம், சூரியனை பற்றி கம்பேர் பண்ணி பார்த்தோம். அடுத்ததான் எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா நட்சத்திரங்களை பற்றி பார்த்தோம். இந்த நட்சத்திரம் உருவாகும் இல்லைங்களா, அந்த நட்சத்திரம் உருவாகிறதுக்கு பேர் தான் வந்து அடுத்ததான் நெபுலான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அது இப்படி தான் இருக்கும். இந்த நெபுலா எப்படி வருது அப்படின்னா இது ஒரு வாயு, ஒரு ஸ்டார்லேருந்து வரக்கூடிய தூசிலேருந்து வரது தான் எதுன்னா இந்த நெபுலா. ஸ்டார்ஸுங்க ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா வெடிக்க ஆரம்பிக்கும். அப்படி வெடிக்க ஆரம்பித்த உடனே அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி பரவி இருக்கிறது தான் அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா நெபுலா. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் இந்த நெபுலா என்ன ஆகும்னா அங்கே இருக்கிற ஈர்ப்பு விசையினால் அங்கே இருக்கிற வெடித்து செதறும் போது அது ஒன்னோட ஒன்று இணைஞ்சி என்ன ஆகும்னா இன்னொரு புதிய ஒரு ஸ்டார் ஆகும். இதனுடைய வீடியோ இது எப்படி பார்க்கலாம். இதான் நெபுலா. ஒரு ஸ்டார் இருக்கு, அந்த ஸ்டார் என்ன ஆகுதுன்னா வெடிக்க ஆரம்பிக்குது. வெடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா அட்மாஸ்பியரில், அப்படியே அட்மாஸ்பியரில் ஸ்ப்ரெட் ஆகி கிடக்கும். அப்படி அட்மாஸ்பியரில் ஸ்ப்ரெட் ஆகி கிடக்கிற பேர் தான் வந்து நெபுலா. இது ஒரு குறிப்பிட்ட டைமில் என்ன ஆகும்னா ஒன்றிணைஞ்சு தான் நான் என்ன ஆகும்னா ஒரு நல்ல ஒரு இன்னொரு ஸ்டாராக வந்து ஆகிட்டே இருக்கும். இது வந்து ரொட்டீனாக வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ நெபுலாவில் நிறைய நெபுலா இருக்குது. இது பேர் என்ன
கெரினா நெபுலா, இது பேர் கெர்சன் நெபுலா, த ஈகல் நெபுலா, எலிக்ஸ் நெபுலா, ஆர்செட் நெபுலா, குதிரைத்தலை நெபுலான்னு சொல்லுவாங்க இதை, ஓரியன் நெபுலா. இந்த மாதிரி மில்கிவே கேலக்சியில் மட்டும் கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட நெபுலாக்கள் இருக்கு பிரதர் சப்ஜெக்ட் எடுக்கும்போது சில வருடங்களுக்கு முன்பாக. இப்போ இன்னும் நிறைய நெபுலாக்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம், இன்னும் நிறைய நெபுலாக்கள் வந்து இருக்கு அப்படின்னு தான் வந்து பார்க்குறோம். ஸோ இதுக்கு அடுத்தது என்ன இருக்கு பிரதர்? இதை தாண்டி சூரியன் ஃபேமிலியை பார்த்தோம், நட்சத்திரங்களை பார்த்தோம், நெபுலா பார்த்தோம், இதை தாண்டி என்ன இருக்கு அப்படின்னா கேலக்ஸி இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது மில்கிவே கேலக்ஸி. இந்த மில்கிவே கேலக்சியில் கிட்டத்தட்ட 100 பில்லியன் சூரியன் இருக்கான். 100 பில்லியன்னா 10,000 கோடி. 100 பில்லியன்னா கரெக்டா பிரதர்? 100 பில்லியன்னா 10,000 கோடி என்ன இருக்கு? சூரியன். நம்ம இப்போ ஒரு சூரியன் இருக்கு இல்லையா, அது போல இந்த மில்கிவே கேலக்சியில் 10,000 கோடி சூரியன் இருக்குங்களாம் இந்த மில்கிவே கேலக்சியில் மட்டும். இதில் ஒரு சின்ன சூரியனில் தான், அந்த ஒரு சின்ன சூரிய குடும்பத்தில் தான் யார் இருக்கிறது? நாம் இருக்கிறோம். 10,000 கோடி சூரிய குடும்பங்கள் எதில் இருக்குன்னா இந்த மில்கிவே கேலக்சியில் இருக்கு. ஸோ மில்கிவே கேலக்சி மட்டும்தான் இருக்குதா ஒரே ஒரு கேலக்சி அப்படின்னா அது மட்டும் இல்லை. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சன்னுனா சன்னு மட்டும் இல்லை, சன்னோட பெரிய பெரிய சன்னுங்கள்லாம் இருக்கு பார்த்தோம். அதுபோல் கேலக்சியில் எக்கச்சக்கமான கேலக்சி, சில கேலக்சி மட்டும் தான் காமிச்சிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கு பேரெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை தான் நம்ம பார்க்குறோம். இது ஆண்ட்ரோமீடியா கேலக்சி, நெக்ஸ்ட் வந்து வேர்ல்ஃபுல் கேலக்சி, அடுத்துதான் ரோஸ் கேலக்சி. இது பேர், இது வந்து பேர் தெரியல, ஆனால் வந்து அதுக்கு வந்து ஒரு கோடு ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க, NGC 4414 கேலக்சி. இது அடுத்ததான் NGC 5033 கேலக்சி. இது போல இவ்வளோ கேலக்சி இருக்கான். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா அந்த பிக்சரு, இது ஸ்டார்ஸ் கிடையாதுங்க, மில்கிவே கேலக்சியை போலவே இவ்வளோ கேலக்சி இருக்கான். தூரத்துலேருந்து இன்னும் போக 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 லைட் இயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒளி ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் போக போக போய் பார்க்கும்போது இவ்வளோ கேலக்சி இருக்கு. இவ்வளோ கேலக்சியை சேர்ந்தது தான் என்ன சொல்லுவாங்கன்னா காஸ்மிக், அது காஸ்மிக் வெப். இவ்வளோ கேலக்சியை சேர்ந்தது தான் காஸ்மிக் வெப்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? யூனிவர்ஸ் ஒன்று மட்டும்தான் இருக்குதா? நிறைய கேலக்சி சேர்ந்தது தான் இந்த வெப்பை பற்றி பார்த்தோம். இது எல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் என்னன்னா ஒரு யூனிவர்ஸ். ஒரு யூனிவர்ஸ் மட்டும்தான் இருக்குதா? தேவன் ஒரு யூனிவர்ஸ் மட்டும் தான் படிச்சிருக்கிறாரா அப்படின்னா யூனிவர்ஸ் போலவே நிறைய யூனிவர்ஸை படிச்சிருக்கிறாராம். நம்ம பார்க்க போகிற ஒரு சின்ன வீடியோவில் ஆக்சுவலாக இந்த பிரபஞ்சம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கும் போது சயின்டிஸ்டெல்லாம் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இது கடவுளெல்லாம் ஒருத்தர் கிடையாது. அவங்களுடைய ஆர்குமெண்ட், கடவுளெல்லாம் ஒருத்தர் கிடையாது. ஏன்னா சூரியன் குடும்பத்தை பார்க்குறோம், சூரியனோட பெரிய பெரிய கோள்கள் கிரகங்கள் இருக்குது, அதை தாண்டும் போது அதிகப்படியான நட்சத்திரங்கள் இருக்குது, அதை தாண்டும் போது கேலக்சி இருக்குது, கேலக்சியை தாண்டும் போது யூனிவர்ஸ் இருக்குது, யூனிவர்ஸுக்கு ஒரு லிமிட் இல்லை. அதுக்கப்புறம் அதை தாண்டி என்ன ஆகுது? மனுஷன் கண்டுபிடிச்சிக்கிறது யூனிவர்ஸ் வரலாம் கண்டுபிடிச்சிருக்கான், இதை தாண்டி வேறு எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்குது. அதனால் இது வந்து கடவுளெல்லாம் கிடையாது, இது ஒரு இயற்கை, இது வந்து அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்குது அப்படின்னு இது அவங்களுடைய கருத்தாக இருக்குது. ஆனால் நம்மளுடைய கருத்து தேவன் கிளியராக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இங்கிலீஷ் பைபிளில் ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார் அப்படின்னு. ஸோ தெளிவாக டிக்ளேர் பண்ணுது. இதெல்லாம் படைச்சது யார்? தேவன். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்தோம்னா ஒரு குண்டு ஊசி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு குண்டு ஊசி ஆகிடும். அதே அந்த குண்டு ஊசியை செய்யணும்னா யார் வேணும்? யாருன்னா ஒருத்தர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? அதை பண்ண முடியும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல.
சூரியன் இருக்கு, நட்சத்திரங்கள் இருக்கு, நெபுலாக்கள் இருக்கு, அதுக்கு தாண்டி கேலக்ஸி இருக்கு, இதெல்லாம் தாண்டி யூனிவர்ஸ், இதெல்லாம் படைக்கப்படணும்னா கண்டிப்பா யார் இருக்கணும்? கடவுள்ன்ற ஒருத்தர் கண்டிப்பா இருந்தே ஆகணும். அவர் இல்லாமலாம் என்ன பண்ண முடியாது. அதை தானா ஒன்றும் உருவாகிறது கிடையாது. அதை தான் சொல்லும்போது ஒரு பலூன் இருக்கு இல்லைங்களா, ஒரு பலூனை பெருசாக ஊதுறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன டாட் வச்சுட்டு பலூனை சுற்றி நல்லா சின்ன சின்னதாக பிக்சரெல்லாம் வரைஞ்சிட்டு அந்த பலூனை ஊத எப்படி ஆகும்? அந்த பெருசாக அந்த நம்ம அதில் வரைஞ்சிருக்கிற அந்த டாட்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா பெருசாக தெரியும். ஸோ அது போல தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கும் போதே எப்படி உருவாக்கியிருக்காருன்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு, விரிச்சிட்டே போயிட்டே இருக்கிறாரு. புரியுங்களா? அப்படி விரிச்சிட்டே போகும்போது தான் எக்கச்சக்கமான யூனிவர்ஸ் இருக்குது. அந்த யூனிவர்ஸில் தான் நிறைய கேலக்ஸி, அதில் தான் நிறைய சன்னு, நிறைய பூமி. கிட்டத்தட்ட அந்த பூமியை பற்றி படிக்கும்போது கூட எத்தனையோ கோடி பூமியெல்லாம் இருக்கான் ஒரு மில்கிவே கேலக்ஸியில். நம்ம பார்க்குறது ஒரே ஒரு பூமியை மட்டும் தான் பார்த்துருக்கோம், ஒரே ஒரு சூரியனை மட்டும் பார்த்தோம். ஆனால் 10,000 கோடி சூரியனுங்களாம் இருக்கான் மில்கிவே கேலக்ஸியில். அப்படின்னா பார்த்துங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் இதை எப்படி படிச்சிருக்கிறாரு அப்படின்னு. ஸோ நம்ம இப்போ எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லைங்களா, சூரியன்லேருந்து அப்படியே நட்சத்திரங்கள்லேருந்து நெபுலாலேருந்து கேலக்சிலேருந்து பார்த்தோம் இல்லையா, அதன் ஒரு வீடியோ மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பூமியிலேருந்து நம்ம எங்கே போகிறோம்? பூமியை விட்டுட்டு அப்படியே மேலே கொண்டு போகிறாங்க. அப்படியே கிலோமீட்டர், அப்படியே மில்லியன், அப்படியே பில்லியன், அப்படியே ட்ரில்லியன், அப்படியே போயிட்டே இருக்கும் ஒளியாண்டுகள் எல்லாம். இதுதான் மில்கிவே கேலக்ஸி. மில்கிவே கேலக்ஸி மட்டும் இருக்கான்னு பார்த்தா இல்லை, மில்கிவே கேலக்ஸி போலவே எக்கச்சக்கமான கேலக்ஸி இருக்கு. இந்த கேலக்ஸி எல்லாம் சேர்ந்தது தான் என்ன சொல்றோம்னா காஸ்மிக் வெப். இந்த காஸ்மிக் வெப்க்கு அப்புறம் அது சேர்ந்தது தான் என்னன்னா யூனிவர்ஸ். யூனிவர்ஸ்க்கு அப்புறம் அவங்களே என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுடுறாங்க. இது என்ன ஆகுது? போயிட்டே இருக்குது. மனுஷன் கண்டுபிடிச்சிக்கிறது டெலஸ்கோப்பில் இவ்வளோ தான் கண்டுபிடிச்சிருக்கான். இதை தாண்டி என்ன ஆகுது, என்ன இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் தாண்டி தான் யார் இருக்கிறாருங்க? நம்மளுடைய சர்வ வல்லமையுள்ள கடவுள் தேவன் எங்க இருக்கிறாரு? இதெல்லாம் தாண்டி தான் இருக்கிறார். நம்மளுடைய தேவன் உண்மையிலே எவ்வளோ பெரியவர் பார்த்தீங்களா? நம்ம எங்க இருக்கிறோம்? கம்பேர் பண்ணும்போது நம்ம எங்க இருக்கிறோம்? இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம் இல்லைங்களா? பூமி, சூரியன் பெரிய கோள்கள் அப்படியே போச்சு, நட்சத்திரங்கள் அப்படியே தாண்டி கேலக்சியை தாண்டி யூனிவர்ஸை தாண்டி எங்கேயோ இருக்கிறார் தேவன். நம்ம இதை சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்றத சரியா புரிஞ்சுக்கிட்டு தாவீது எழுதுவார் வசனம். 8ஆம் சங்கீதம் வாசிக்கலாம் சிஸ்டர். 8ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். 8ஆம் சங்கீதம் 3 மற்றும் 4ஆம் வசனங்கள். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? அவருடைய விரலின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரையும் நம்ம பார்த்தோம். நாம் பார்க்கும்போது நம்ம எப்படி தான் இருக்கிறோம் தேவனுக்கு முன்பாக அப்படின்னா வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். 4ஆம் வசனம். 4ஆம் வசனம். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். ஸோ நம்ம மனசாட்சி மேலே கை வச்சு சொல்லலாம், இவ்வளோ விஷயங்களை பார்த்தோம் இல்லையா? தேவனுடைய படைப்பெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? மனுஷனை அவர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் நம்ம எம்மாத்திரம். அவ்வளோ பெரிய கடவுள் நம்மளை விசாரிச்சுக்கிறதுக்கெல்லாம் நம்ம எம்மாத்திரம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ ஜாதிகள் ஏற்ற சாலில் தொங்கும் துளி போலவும் தராசிலே படியும் தூசி போலவும் எண்ணப்படுகிறார்கள். இதோ நீங்கள் தீவுகளை ஒரு அணுவை போல் தூக்குகிறீர். ஸோ இந்த இடத்துல சொல்றாரு, இதோ ஜாதிகள் அவருடைய பார்வைக்கு எப்படி இருக்குன்னா
ஒரு ஏற்ற சாலையில் ஒரு துளி வந்து கீழே விழும்போது அந்த துளி லெவலுக்கு தான் யார் இருக்கிறோம் அப்படின்னா எப்படி இருக்கிறோம்னா, இங்கே பாருங்கள், ஒரு பக்கெட் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு பக்கெட்லேருந்து தண்ணி எடுத்து நம்ம ஊற்றுவோம் இல்லைங்களா? ஊற்றும் போது ஒரு ஓரமாக ஒரு ட்ராப் தண்ணி ஊற்றா அதை நம்ம பெருசாக கண்டுக்குவோமா? இல்லை பக்கெட்லேயே வந்து ஒரு சின்ன ட்ராப் தண்ணி இருக்குன்னா அதை நம்ம பெருசாக பார்ப்போமா? அவருடைய பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கிறோன்னா, ஏற்ற சாலையிலே தொங்கும் துளி போல இருக்கிறோம். ஜஸ்ட் ஒரு துளி, அந்த போல தான் இருக்கிறோம் தேவனுடைய பார்வைக்கு நம்ம. அடுத்ததா தராசிலே தொங்கும் தூசி. தராசே வந்து சின்னது, அது எங்கன்னா ஒரு ஓரமாக இருக்கும். அதில் டஸ்ட் இருந்தா அந்த டஸ்ட்டு கூட யாரை கம்பேர் பண்ணுறாரு? நம்ம எப்படி இருக்கிறோன்னா அந்த டஸ்ட் லெவலுக்கு இருக்கிறோம். ஸோ இந்த டஸ்ட் லெவலுக்கு இருந்த நம்ம கிட்ட தான் இருந்த நம்மளை தான் பார்த்துக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவன் யார் அம்சார் அப்படின்னா, பூமியை பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் போங்கன்னு ஒருத்தர் அம்சார். யாருங்க அவர்? லூசிபர். தேவனே உங்களுடைய படைப்பு, உங்களுடைய கிரியேஷன், நீங்கள் எவ்வளோ பெரிய தேவன், நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒன்றுமே இல்லாமல் இந்த பூமி ஜஸ்ட் டஸ்ட்டு போல், டஸ்ட் அளவு கூட கம்பேர் பண்ண முடியாது இந்த மனுஷனை. இந்த மனுஷனை பார்த்துக்கிறதுக்காக நான் இவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் விட்டுட்டு நான் இந்த பூமிக்கு போனோமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு யாருக்குள்ள ஒரு மேட்டுமை எண்ணம் வந்தது? சாத்தானுக்குள்ளே வந்தது. ஸோ சாத்தான் ஏன் விழுந்தான்ற விஷயம் புரியுதுங்களா? இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஒன்றுமே கிடையாது தேவனுடைய படைப்பில். இவங்களை பார்க்குறதுக்கு அற்ப இந்த மனுஷங்களை பார்க்குறதுக்கு யார் போகணும்? நானா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே ஒரு மேட்டிமை வந்ததுனால தான் இந்த ஒரு பெரிய ப்ராப்ளமே அவனுக்குள்ளே, அவன் கீழே விழுறதுக்கான பெரிய விஷயமே தான் காரணம். ஆனால் நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்றுமே இல்லாத நமக்காக வந்து என்ன பண்ணாருன்னா இங்கே வந்து ஜீவனை கொடுத்தாரு. ஸோ அதோட இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவர் பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர், அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளைப் போல. ஸோ பூமி உருண்டை மேல்னா அப்படியே டைரக்டாக பூமி உருண்டையே வந்து யோசிக்கணும். பூமியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ பூமியின் உருண்டை மேலே விட்டுருக்கிறாருன்னா எல்லா சிஸ்டத்துக்கும் மேலே தான் யார் இருக்கிறாரு? நம்மளுடைய பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு. அவருடைய பார்வைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? வெட்டி கிளிகளை போல இருக்கிறோம். வெட்டி கிளிகள், தூசி, டஸ்ட்டு, ஒன்றுமே இல்லாத ஒரு நீர்த்துளி போல இருக்கிறோம். இன்னொரு வசனத்தில் கூட நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லுவார்னா, என்ன வசனம் அப்படின்னா, ஒரு நிமிஷம், சூனியத்தில் சூனியமாக இருப்பார்கள் ஒரு வசனம் வாசிச்சிருப்பீங்க தெரியுங்களா? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் நோட் பண்ணி வச்சுங்க. இதில் வந்து தேவன் சொல்வார், ஜஸ்ட் நம்ம எல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஜீரோ, நத்திங். அப்படி இருக்கிற நமக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானு நமக்காக தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, போட்டு நமக்காக கொடுத்துருக்கிறாரு. இந்த ஒரு பெரிய பிளானு தேவனை யாருக்காக செஞ்சுருக்கிறாருன்னா நமக்காக செஞ்சுருக்கிறாரு. ஏன் செஞ்சுருக்கிறார் தேவன்? ஆக்சுவலாக தேவன் இந்த ஒரு பெரிய பிளான் போட்டிருக்கிறார் இல்லையா? இந்த பிளான் போட்டது நிமித்தம், இந்த பிளான் போட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எப்படியாச்சும் அங்கே யார்கிட்ட போகணும்? தேவன்கிட்ட போகணும் அப்படின்றதான் தேவனுடைய ஒட்டுமொத்த பிளான். ஆனால் இந்த ஒரு பிளானை போட்டு கொடுத்துருக்கிறார் இல்லையா, அதுக்கெல்லாம் நம்ம தகுதியான ஆளா? நம்ம அவ்வளோ பெரிய ஆளா? தேவனுடைய ஒட்டுமொத்த படைப்பு, ஒட்டுமொத்த கிரியேஷனை பார்க்கும்போது நம்மளை அதுக்கெல்லாம் தகுதியான ஆளா அப்படின்னா இல்லை. ஆனால் அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணிக்கூடாது, நம்மளை இந்த விஷயங்களை பார்த்தோம் இல்லையா, இவ்வளோ அவருடைய படைப்பு, அதை பார்க்கும்போது நம்மளை டீக்ரேட் பண்ணிக்கூடாதுன்றதை வந்து பிரதர் சொல்கிறாரு. இதை குறித்து எழுதும்போது பிரதர் சொல்லுவார் பாருங்க, இதை படிக்கலாம் சிஸ்டர். நட்சத்திரங்கள் மற்றும் அவற்றின் அற்புதமான பிரகாசங்கள் அனைத்தும் காண்பதற்கும் மகிமையானவைகளாகவும் மகத்துவமானவைகளாகவும் இருந்தாலும். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவருடைய படைப்பு ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருக்குது, பிரகாசமாகுது, அற்புதமாக இருக்குது. அதை வந்து நம்ம என்ஜாய் பண்ண முடியுது. அப்படியே வாசிக்கலாம் சிஸ்டர். அவை வெறும் உயிரற்ற பொருள். ஆனால் அவ்வளோ பெரிய படைப்பு இருந்தாலும் அதுக்கெல்லாம் உயிர் இருக்கான்னா அது உயிரற்ற ஒரு படைப்புகள். அவைகளால் நேசிக்க முடியுமா? தேவனை போய் நேசிக்குமா? அது முடியாது.
அவைகளால் பிரியப்படுத்த முடியுமா எதனா ஒரு விஷயத்த? உணர்வுகள் இருக்கா அதுக்கு? இல்லை. அவைகளால் மதிக்க முடியுமா? மதிப்பு கொடுக்குமா? தெரியாது அதுக்கு. தங்கள் சிருஷ்டிகரை சேவிப்பதற்கு அவைகளிடம் மனமோ சரீரமோ உண்டோ? மனசு இருக்கா அதுக்கு? அதுக்கு சரீரம் இருக்கா? இல்லை. புது சிருஷ்டியை அவங்களுக்குள்ள வந்து ஜெனிப்பிக்க முடியுமா? புது சிருஷ்டி அதுக்குள்ள வைக்க முடியுமா அப்படின்னா முடியாது. பார்க்கறது ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் மேலே சொன்னார், இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. அப்படியே கீழே சொல்லும்போது, எந்த நட்சத்திரத்தையாவது பார்த்து தேவன் என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? யாரை பார்த்து தான் சொல்லியிருக்கிறாரு? மனுஷனை பார்த்து, அவருடைய பிள்ளைகளை பார்த்து தான் உன்னுடைய இருதயத்தை எனக்கு தான் சொல்லியிருக்கிறாரு. அல்லது உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு எல்லாத்தையும் அந்த படைப்புகளை பார்த்து சொல்லியிருக்கிறாரா தேவன்? இல்லையே. அடுத்ததான், இது என்றென்றைக்கும் நான் தங்கும் ஸ்தலம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. ஸோ இதெல்லாம் யாருக்கிட்ட தான் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா மனுஷனாக இருக்கிற நம்மக்கிட்ட தான் சொல்லியிருக்கிறார். அவ்வளோ படைப்பு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையில் தேவனுக்கு யார் தான் ஸ்பெஷல் அப்படின்னா எங்கேயோ ஒன்றும் இல்லாமல் சின்ன துளி போல, சின்ன டஸ்ட் போல இருக்கிற நம்ம தான் தேவனுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக. எப்படி ஸ்பெஷல் அப்படின்னா ஒரு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 1:4. எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களுக்கும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. ஸோ இந்த உலகமெல்லாம் படிச்சார்லையா, இந்த உலகத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த பிரபஞ்சத்தை பற்றி எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அவருடைய படைப்பெல்லாம் பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே தேவனுடைய மைண்டில் யார் இருந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம இருந்திருக்கிறோம். புது சிருஷ்டியாக இருக்கிற நம்ம இருந்திருக்கிறோம். அதுதான் சொல்கிறாரு, உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள்ளே நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பிரபஞ்சத்தெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மனுஷங்களையும் நியூ கிரியேஷனையும் எல்லாத்தையுமே வந்து எங்கே பிளான் பண்ணிட்டு இருக்காருன்னா, இந்த பிரபஞ்சத்தெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் நம்ம வந்து ரொம்ப ஸ்பெஷல். அப்படி ஸ்பெஷலான ஜனங்களுக்காக என்ன பண்ணாருன்னா தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்ன பண்ணாருங்க, மரிக்க ஒப்பு கொடுத்ததுனால இந்த ஜனங்கள் மேலே வச்சிருக்கிற அன்பு எவ்வளோ பெரிய அப்படின்றத வந்து யார் காமிச்சிருக்கிறாரு? நம்மளுடைய பிதாவாகிய தேவன். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒன்றுமே இல்லாத மனுஷன் நம்மளுக்கு ஜஸ்ட் அவங்களுடைய படைப்புங்களில் அவங்களுடைய பார்வையிலெல்லாம் நமக்காக வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? தன்னுடைய ஜீவனையே கொடுத்துருக்கிறாரு. ஏன் இதெல்லாம் தேவன் செய்யணும்? ஸோ எல்லாத்தையும் படைச்சிட்டாரு, எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு, தன்னுடைய ஒரே பேரான குமாரனையும் கொடுத்துட்டாரு. ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா தேவன் சொல்கிறாரு, அவர் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாராம். அதுதான் யோவான் 16:27 சொல்லும்போது, பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார், நம்மளை அவர் நேசிக்கிறாராம், நம்மளை லவ் பண்ணுறாராம். அவர் எப்போ நம்மளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கணும், அவர் தான் என்னுடைய ரட்சகர், எனக்காக அவர் டெத் ஆகிறாரு, அவருடைய ரத்தத்தை நம்ம எப்போ விசுவாசிக்கிறோமோ நீதிமானாக்கப்பட்டு எப்போ நான் அவர்கிட்ட நம்ம கான்சக்ரேட் பண்ணுறோமோ அப்போவே தேவன் என்ன பண்ணுறாரா நம்ம மேலே அதிகப்படியான ஒரு அன்பை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவருடைய அன்பை ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு இருந்தாலும் ஸ்பெஷலாக யார் தான் இருக்கிறோம்? இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்களும் நானும் தான் இதுக்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம். இப்போ நம்மக்கிட்ட ஸ்பெஷலாக அன்பு காமிச்சுட்டு இருக்கார் தேவன், நேசிக்கிறாரு. அடுத்ததா என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? கலாத்தியர் 4:6 சொல்கிற மாதிரி தேவன் நம்மை தமது குடும்பத்தில் தத்து எடுத்திருக்கிறாரு. நம்மளை நேசிச்சு மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்தில் நம்மளை தத்து எடுத்துக்கிறாரு. தத்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி தான் இருந்தோம்? கெட்ட குமாரனை போல தான் அந்த உலகத்தில் இருந்தோம். என்ஜாய் பண்ணிக்கின்னு, பாவத்தில் சின்னில் மாட்டிக்கின்னு, தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செஞ்சுக்கிட்டு இப்படி இருந்த நம்ம எப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசமோ அவர் கான்சக்ரேட் பண்ணமோ தேவன்கிட்ட, அப்போவே என்ன பண்ணுறாருன்னா
நம்மளை லவ் காமிக்கிறது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபேமிலியில் வா, நீ என்னுடைய மகன், நீ வந்து என்னை அப்பான்னு கூப்பிடுன்ற ஒரு விஷயத்த தேவன் என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. கொடுக்க ஆரம்பிச்சதோட அப்படியே விட்டுறாரான்னு பார்த்தா, நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு ப்ரேயருக்கும் நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் உடனே என்ன பண்ணுறாருங்க, பதில் கொடுக்குறாரு. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம லைஃப்பில் புதுப்பிக்கிறாரு, செய்கிறாரு. தேவன் எங்கே இருக்கிறாரு பார்த்தீங்களா? தேவன் யூனிவர்ஸெல்லாம் தாண்டி எங்கேயோ இருக்கிறாரு. நம்ம பார்த்தோம், படைப்பெல்லாம் ஒரு படைப்பு. ஆனால் இங்கேருந்து நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அடுத்த செகண்ட் யார்கிட்ட போயிட்டு தெரியுங்களா? எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் தேவன்கிட்ட போயிடுது. அது போனது மட்டும் இல்லாமல் தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நமக்கு சரியான டைமில் சரியான பதிலை கொடுக்குறாரு. ஸோ நேசிக்கிறாரு, அவருடைய ஃபேமிலியில் தத்தை எடுத்துக்கிறாரு, நம்ம பண்ணுற ஒவ்வொரு ப்ரேயருக்கு வந்து ஆன்சரும் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நம்மளை ஒழுங்குபடுத்துறாரு, சீர்படுத்துறாரு, பயிற்றுவிக்கிறாரு. அதான் வாசிக்கலாம் சிஸ்டர். எபிரேயர் 12:6. எபிரேயர் 12:6. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிற்றித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று. ஸோ தேவன் எந்த ஒரு பிள்ளைக்கும் என்ன பண்ணாமல் இருக்க மாட்டார், சிச்சைகள் கொடுக்காம இருக்க மாட்டார். எதுக்காக அதை கொடுக்குறாரு அப்படின்னா, அவங்க சரியான ஒரு விஷயத்தில் சரியாக மோல்டாக போயிட்டு சரியாக வரணுன்றதுக்காக தான் இந்த சிச்சைகளால் நம்மளுடைய லைஃப்பில் அனுமதிக்கிறாரு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே அனுப்புகிறாரு. ஸோ நம்ம அதெல்லாம் கற்றுக்கிட்டோம்னா என்ன பண்ண போகிறோங்க, நம்ம தேவன் கூடவும் கிறிஸ்து கூடவும் போயிட்டு என்ன பண்ண போகிறோங்க, சதா காலங்களும் இருக்க போகிறோம். ஸோ அப்படி இருக்க போகிற நமக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர்கள் சில சிச்சைகள் கொடுக்குறாரு. ஸோ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போது தேவனுக்கு சித்தமாக இருந்தால் நம்மளுடைய கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம தேவன் கூட போயிட்டு சாகாமையில் போயிடுன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம இந்த எப்போ கான்சக்ரேட் பண்ணமோ, கான்சக்ரேட் பண்ணதுலேருந்து 5 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம், இல்லை 20 வருஷமாக இருக்கலாம், நம்மளுடைய கோர்ஸை முடிச்சுட்டு நம்ம போயிடுவோம். போயிட்டு தேவனு கூட இருந்து நம்ம திரும்பி நமக்கு தேவன் நம்மளுக்கு என்னெல்லாம் சிச்சை கொடுத்தாரு ஒழுங்குபடுத்துறதுக்குன்னு நம்ம திரும்பி பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்ப பெருசாக தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. அப்போ தேவன் இப்போது நியூ கிரியேஷன் நமக்கு கொடுத்துட்ருக்காரு நிறைய சிச்சைகள். எதுக்காக கொடுத்துருக்குறாருன்னா, இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, ஒட்டுமொத்த படைப்பு பிரம்மாண்டமாக இது எல்லாத்தையும் யார் கூட போயிட்டு நம்ம ரூல் பண்ண போகிறோம்னா, கிறிஸ்து கூட போயிட்டு நம்ம ரூல் பண்ண போகிறோம். அப்படி ரூல் பண்ணுறதுக்காக தேவன் என்ன பண்ணுறாருன்னா, இப்போது நம்மளை நேசிக்கிறாரு, ஃபேமிலியில் கூப்பிட்டுருக்கிறாரு, நம்மளுடைய ப்ரேயர்லாம் கேட்குறாரு, நம்மளை ஒழுங்குபடுத்துகிறாரு. ஒழுங்குபடுத்தி நம்ம கரெக்டாக இருந்தோம்னா அவருடைய ஃபேமிலி என்ன பண்ணுறாருங்க, பர்மனெண்ட்டாக அங்கேயே வச்சுக்குவார். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் தான் தேவன் வந்து நம்மக்கிட்ட பண்ணிகிட்ருக்காரு. ஒன்றுத்துக்கும் உதவாத குப்பையும் டஸ்ட்டும் நீர்த்துளி அளவு கூட ஒன்றுமே இல்லாத நம்மக்கிட்ட இருந்து. இதை குறித்து தான் நம்மளுடைய பிரதர் சொல்லும்போது இதை வாசிக்கலாம் சிஸ்டர். இந்த பெரிய கடவுளை அப்பா என்று அழைப்பதில் நமக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. ஏன்னா இந்த எல்லா கிரியேஷனையும் பார்க்கும்போது சர்வ வல்லமையுள்ள கடவுள், அவர் யாரை சொல்கிறோம், நம்ம அப்பான்னு சொல்கிறது நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, சங்கடமாக இருக்குதுன்றாரு. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்கிறார். ஆனாலும் அவர் நம்முடைய பரலோக தந்தை, அவர் நம்மை தனது குழந்தையாக கருதுறார். நம்மெல்லாம் அவர் எப்படி தான் நம்மளை பார்க்குறாரு அப்படின்னா, நம்மெல்லாம் அவருக்கு செல்ல குழந்தைங்களாக பார்க்குறாரு. தந்தையுடன் அந்த பாச உணர்வை, அந்த நெருக்கத்தை நாம் வளர்த்து கொள்ளணும். எந்த அளவுக்கு நம்ம தேவன் கூட ஒரு நெருக்கமாக இருக்கிறது நம்ம வளர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு பிடிக்கிற விஷயத்தையே தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா செய்வோம். அவர் கூட நெருக்கத்தையே நம்ம வளர்த்துக்கலனா, நெருக்கமாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு பிடிக்கலனா அவருக்கு பிடிச்ச விஷயமெல்லாம் நம்ம செய்வோமா? அப்போ தேவன் கூட எந்த அளவுக்கு நம்ம நெருக்கமாக இருக்கணும். இப்போ நெருக்கமாக இருக்கிறதுனா என்னங்க பிரதர்? இப்போ 2 பிரதர்ஸ் இல்லை 2 சிஸ்டர்ஸ் நெருக்கமாக இருக்கும்போது என்ன தெரிஞ்சுக்க முடியும்? இப்போ சுரேஷ் பிரதர் இருக்கா, நானும் அவர் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன்னா சுரேஷ் பிரதருக்கு என்னென்ன பிடிக்கும், இல்லை எனக்கு என்னென்ன பிடிக்கும் அவருக்கும் தெரியும். இப்போ தேவன் கூட நம்ம எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்துட்டோம்னா தேவனுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம லைஃப்பில் நடைமுறையில் செய்ய ஆரம்பிச்சிருவோம். அந்த அளவுக்கு உண்மை உள்ளவர்களாகவும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகவும் நாம் இருப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரி,
ஸோ இதெல்லாம் பண்ணுறாரு இல்லையா தேவன், இதெல்லாம் இவ்வளோ விஷயத்த பண்ணிட்டு நம்மகிட்ட அன்பு காமிச்சு நம்மளை அவருடைய ஃபேமிலியை சேர்த்துக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க தேவன்? இவ்வளோ விஷயத்தையே படிச்சிட்டீங்க, பார்த்தோம் இல்லைங்களா? இவ்வளோ கோள்களை படிச்சிருக்கீங்க, இவ்வளோ கேலக்சியை படிச்சிருக்கீங்க, இவ்வளோ யூனிவர்ஸ் படிச்சுட்டு அதில் எங்களையும் தேர்ந்தெடுத்துன்னு இருக்கீங்க. தேர்ந்தெடுத்துட்டு உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் வந்து எங்களை சாகாமை கொடுத்து எங்களை வந்து உங்கள் கூடவே வச்சுருக்கிறீங்க. எங்களை வச்சுக்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது தேவன் சொல்கிறாரு, வசனம் வாசிக்கலாம். 102 சங்கீதம் 18 வசனம். 102 சங்கீதம் 18 வசனம். பின் சந்ததிக்காக இது எழுதப்படும், சிருஷ்டிக்கப்படும் ஜனங்கள் கர்த்தரை துதிக்கும். ஸோ இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுதுன்னா, சிருஷ்டிக்கப்படும் ஜனம், அதாவது யுகா யுகத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, நிறைய சூரியன் நிறைய பூமி, நிறைய கேலக்சி, நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? அந்த விஷயத்துல தேவன் என்ன பண்ண போறாராம்? சிருஷ்டிப்பு பண்ண போறாராம். யாரை வச்சு பண்ண போறாரு? இவ்வளோ விஷயத்தையும் படிச்சார் இல்லையா? இவ்வளோ விஷயத்தையும் யாரை வச்சு படிச்சாரு? இயேசு கிறிஸ்துவ வச்சு படிச்சாரு. ஆனால் யுகங்களுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ண போறாராம். அந்த நிறைய விஷயங்களை யாரை வச்சு பண்ண போறாருன்னா, இயேசு கிறிஸ்து கூட இருந்து யார் பண்ண போறோம்? தேவனுக்கு சித்தமாக இருந்து நம்ம அங்கே போயிட்டோம்னா நம்ம செய்ய போகிறோம். எதை செய்ய போகிறோன்னா, சிருஷ்டிக்கக்கூடிய விஷயங்கள். தேவன் அவருடைய திட்டத்தில் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கான்னு தெரியல. ஸோ அவருடைய படைப்பை பார்க்கும்போதே நம்மளுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. அவரு கூட போயிட்டு ஒட்டுமொத்த உலக ஜனங்கள், ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்தையும் யூனிவர்ஸையும் நம்ம ரூல் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்மளால யோசிக்க முடியுதா? ரூல் பண்ண போகிறோம். யார் தான் பண்ண போகிறோம்? நம்ம தான் பண்ண போகிறோம். ஆனால் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த மட்டும் வெளியில் யாருன்னா கேட்டாங்கன்னு வச்சுக்கங்க, இதுங்க ஏதோ பைத்தியங்க ஏதோ பேசிட்டு இருக்குது, எவ்வளோ விஷயங்களை கடவுள் படைச்சிக்கிறாரு, இதெல்லாம் வந்து யார் ரூல் பண்ண போகிறதுன்றா இவங்க ரூல் பண்ண போகிறாங்களாம் அப்படின்னு அவங்க கேட்கும்போதே என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து சிரிப்பு வரும். ஒரு பைத்தியமாக தான் நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக யார் தான் ரூல் பண்ண போகிறோம்? நம்ம தான் போயிட்டு ரூல் பண்ண போகிறோம் கிறிஸ்து கூட. அதுக்கு நம்மளுடைய கோர்ஸ் என்ன பண்ணோம்? சரியான விதத்தில் போயிட்டு முடிக்கணும். அடுத்ததான் இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 22 சங்கீதம் 31 வசனம். 22 சங்கீதம் 31 வசனம். அவர்கள் வந்து அவரை இவைகளை செய்தார் என்று பிறப்பிக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். இந்த வசனத்தை நீங்கள் முன்னாடியிலிருந்து படிச்சுட்டு வரும்போது யுகா யுகத்துக்கு அப்புறம் 1000 இயர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு யுகா யுகத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்ற ஒரு விஷயம் தான் இந்த வசனம் சொல்லுது. அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்கள். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்களாம்? ஜனங்கள் பிறக்க போறாங்க. அதாவது கிரியேஷன் பண்ண போறோம். யாருன்னா நம்ம தான் பண்ண போறோம். எங்கன்னா தேவன் நிறைய விஷயங்களை படைச்சுக்கிறார் இல்லையா? அதில் பண்ண போறோம். யார் தான் பண்ண போறோம்னா நம்ம தான் பண்ண போறோம். அப்படி தேவனு கூட இருந்து இந்த விஷயங்களெல்லாம் பண்ண போற நமக்குள்ள கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா பிரச்சனைகள்னு. இதெல்லாம் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் கம்பேர் பண்ணும்போது தேவனுடைய படைப்பை பார்க்கும்போது நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் எதனா பெருசா தெரியுதா? ஐயோ பிரதர், என்ன அந்த சிஸ்டர் இப்படி சொல்லிட்டாங்க, என்ன இந்த பிரதர் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நம்மளால எதனா யோசிக்க முடியுமா? நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் பெருசா தெரியுமா தேவனுடைய படைப்பெல்லாம் கம்பேர் பண்ணும்போது? நம்ம எங்க போய் ரூல் பண்ண போறோம்? கிறிஸ்து கூட தேவனு கூட நிறைய விஷயங்களை செய்ய போறோம். ஒண்ணுமே இல்லாத அவருடைய பார்வைக்கு மண்ணா குப்பையா டஸ்டா சின்ன ஒரு டிராப்பா இருக்கிற நமக்குள்ள எவ்வளோ மேட்டிமைகள், எவ்வளோ சுயநலம், தேவனுக்கு ஆப்போசிட்டா எவ்வளோ விஷயங்கள் பண்றது நம்ம லைஃப்ல. நான் ஒரு டேஷ் போட்டுடுறேன், நம்மளே ஃபில் பண்ணிக்கலாம். தேவனுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் நம்ம கீழ்ப்படியாமல் போகிறோம். சின்ன ஒரு விஷயத்த செஞ்சுட்டா இது என்ன தவிர வேற யாருமே பண்ண முடியாது. பெரியன் டிஸ்கஷனில் நல்லா ஒரு ஆன்சர் பண்ணிட்டா அப்படியே ஒரு மேட்டிமை வந்துடும். அப்படியே எக்லிஷா ஒர்க் பண்ணிட்டா என்ன தவிர வேற யாருமே இதை பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஒன்றுமே
சும்மா டஸ்ட் நம்மெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு எங்கேயோ வைக்க போகிறார் மகிமையில். நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களும் பாடுகளும் வேதனைகளும் நம்ம லைஃப்பில் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரேன்ற சூழ்நிலையே காரில் போல இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் தேவன் மேலே வைக்கக்கூடிய அன்பும் விசுவாசமும் சின்னதாக ஒரு ட்ராப் கூட நம்மளுக்கு என்ன ஆகக்கூடாதுங்க, கம்மியாகக்கூடாது. அப்படி கம்மியாகாமல் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா யுகா யுகத்தில் போயிட்டு தேவன் கூட அவர் என்ன ஒர்க்கெல்லாம் கொடுத்துருக்காருன்னு தெரியல, அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தேவன் கூட இருந்து கிறிஸ்துவ கூட இருந்து நிறைய கிரியேஷன்லாம் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம பாத்திரவான்களாக இருக்கணும்னா இப்போது சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு வழி நடத்தக்கூடிய சகோதரர்கள் சொல்லும்போது, பிரதர் சத்தியத்தின் அடிப்படையில் இதில் தவறு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும், கேட்டு கரெக்ஷன் பண்ணிக்கணும். அவங்க தவறாக எதனா கைட் பண்ணுறாங்களா? எதுக்காக கரெக்ஷன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் சபையாகணுன்றதுக்காக தான் கைட் பண்ணுறாங்க. அதை விட்டுட்டு முறுமுறுப்பு அதிகமாக வந்துடும். எதனா ஒரு விஷயத்த வந்து கரெக்ஷன் பண்ணால் வந்துட்டார் சொல்கிறதுக்கு இவருக்கு ஒரு வேறையே கிடையாது. அப்படியெல்லாம் இருந்துருக்கலாம், அப்படியெல்லாம் இருக்கலாம், தப்பு இல்லை. கேட்காம அப்படியே போயிடலாம். எல்டர் பிரதர்ஸ் சொல்கிறதெல்லாம் கேட்கணுமா? ஏன்னா ரூல் இருக்கா? ஏன் போயிடலாம், தாராளமாக சுயாதீனம் இருக்குது. ஆனால் சபையாக ஆக முடியுமா? ஆக முடியாது. இருந்துக்கலாம், ஜாலியாக உலகத்தை என்ஜாய் பண்ணலாமா வேணாவா? பண்ணிக்கலாம். யார் வேணான்றாங்க? யாருன்னா பார்த்துன்னு இருக்காங்களா? வீட்டில் நைட்டில் டிவி பார்க்குறீங்களோ இல்லை மொபைலில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோன்னு கேமரா வச்சு பார்த்துன்னு இருக்காங்களா? பிரதர்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணலாம், பார்த்துக்கலாம், உலகத்துக்குள்ளே போகலாம், எல்லாமே பண்ணலாம், ரைட்ஸ் இருக்குது. சபையாக முடியுமா? இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலே போயிட்டு நம்ம ரூல் பண்ண முடியுமா? இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே போயிட்டு தேவன் கூட நம்ம இருக்க முடியுமான்னா இருக்க முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன தான் பண்ணணும் அப்படின்னா தேவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்ம இருந்தோம்னா கிறிஸ்துவை போல தன்னை தாழ்த்தனமான நம்ம எங்கே போயிடலாம் அப்படின்னா ஜஸ்ட் நம்மளோட இருதயத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு வேணால் போதும். வரக்கூடிய தாட்ஸுங்களை, அதான் பவுல் சொல்லும்போது நமக்கு வரக்கூடிய தாட்ஸுங்களை கிறிஸ்துவுக்குள்ளே வரக்கூடிய தாட்ஸுங்களாம் பண்ணணும், சிறைப்படுத்திட்டே இருக்கணும் தவறான தாட்ஸ்களை. அப்படி பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம எங்கே போகலான்னா தேவன் கூட போயிட்டு சதா காலமாக அவர் கூட இருந்துக்குன்னு பூமியை இந்த பிரபஞ்சத்தெல்லாம் இயேசு கிறிஸ்து கொண்டு படைச்சாரு. அங்கே போனதுக்கப்புறம் இவங்களுக்கு அப்புறம் தேவன் கூட சேர்ந்து இதை விட பெரிய பெரிய விஷயங்கள் தேவனுடைய பிளானில் என்னவெல்லாம் பண்ண போகிறான்னு தெரியல. அங்கே போயிட்டு நம்ம பண்ணணும்னா நம்மளுடைய கேரக்டரை மாற்றின்னு நம்ம கீழ்ப்படிதலோடு இருந்தால் அங்கே போயிட்டு நம்ம சேரலாம். ஸோ அங்கே சென்று சேர தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் கூட தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் நன்றி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்துக் கொள்கிறோம். ஆமென்.